தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். உங்கள் அன்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இசக்கி முத்தையா. நேயர்களே, ஒரு மாபெரும் திருவிழா சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் ஆணித்தேர் பெரும் திருவிழா. வருடம் நடக்கின்ற இந்த பிரம்மாண்டமான திருவிழா இன்று வெகு விமர்சையாக மிக சிறப்பாக 519வது மாபெரும் தேர் திருவிழா இன்று மிக சிறப்பாக ஆரம்பித்து நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேரோட்டத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பிறவி பயனாகும். வருடம் நடக்கின்ற இந்த மாபெரும் இந்த வைப்ரேட்டடு ஒரு திருவிழா என்று சொல்லலாம். இன்னைக்கு மக்கள் சாரசாரையாக பல மாவட்டங்களிலிருந்து இந்த 4 ரதை வீதியையும் நிரப்புகின்ற அளவுக்கு சிறுதுளி பெருவெள்ளமாக எப்படி ஒரு கடலாக சமுத்திரமாக பிரவாகம் எடுக்குமோ அதே போன்று பக்தர்கள் இன்னைக்கு ஒரு ஆன்மீக ஒரு பெரிய ஒரு உணர்வுல ஒன்று கூடி கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்த வண்ணமாக இருக்கிறது. நெல்லையப்பருடைய இந்த அழகாக அசைந்து ஆடி வரும் இந்த மாபெரும் தேரினுடைய அந்த அழகு காட்சியை இப்பொழுது உங்கள் தொலைக்காட்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. நிறைய அன்பர்கள், பக்தர்கள், நண்பர்கள் எல்லாம் குடும்பமாக கூடி வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியை பார்க்க வந்த நெல்லையப்ப சுவாமியை தரிசனம் செய்ய வந்த அன்பர்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட நம்மளுடைய பேட்டியை நம்ம இப்போ கேட்கலாம். இப்படி வாங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? நல்ல பெருமாள் என்ஜிஓ காலனிலிருந்து வர்றேன். எத்தனை வருஷமா தேர் பார்க்குறீங்க? 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். 60 ஆண்டுகளாக நெல்லையப்ப சுவாமியினுடைய தேரை பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குது? நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்க்குறீங்க. இது வரைக்கும் இருந்த தேர் திருவிழாவுக்கு இந்த தேர் திருவிழா எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்கு. கடந்த ஆண்டு கூட வடம் உடஞ்சின்னு ஒரே பிரச்சனையாக இருந்துருக்கு. இந்த ட்ரிப்பு அழகாக பண்ணி ரோடு நீட்டாக வச்சு இப்போ இழுத்த 10 நிமிஷத்துல அம்மன் சன்னதி வரைக்கும் வந்துட்டுனா அது எப்பொழுதுமே இல்லாத ஒரு பெரிய ஒரு பரப்பிரசாதமான ஒன்று. அது உண்மையிலே இந்த மாதிரி ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ரொம்ப சிறப்பு. ஐயா சொன்ன மாதிரி தேர் அசைந்து இப்போ அம்பாள் சன்னதியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். லோகநாதன், நான் என்ஜிஓ காலில் வந்துருக்கேன். சொந்த ஊருக்கு திருநெல்வேலி தான், இங்கே தான் தெற்குத்தர் தான். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வருஷம் பிரமாதமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை சின்ன வயசுலேருந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவ்வளோ வீட்டு பக்கத்தில், அங்கே தெருக்குள்ள பக்கத்தில். நன்றி. நேயர்களே, தொலைக்காட்சி வழங்கும் நெல்லையப்ப சுவாமியினுடைய ஆணித்தேர் பெரும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பெருவெள்ளமாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு பெரிய அன்பர் அவனுடைய பையனை அழகா தோல்ல தூக்கி வச்சு நெல்லையப்ப சுவாமியை காமிக்கிறதுக்காக அந்த தந்தையை பார்ப்பதற்கு இந்த தந்தையின் தோளில் அவங்களுடைய பையனை அவர் எடுத்து சுமந்துட்டு போகக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அன்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பேசலாம். பக்த கோடி மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விரைவிலிருந்து வந்திருக்க அத்தனை பக்த கோடி மக்களையும் வருகையை வரவேற்று தயவு செய்து கோயில் சிலைகள் மீது குங்குமம் உபதி பிரசாதங்களை தட்டாதீர்கள். பேப்பரில் உபதி வாங்காதீர்கள். கையில் வாங்கி பேப்பரை மடித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து சிலைகளில் பிரசாதங்களை கொட்டார்கள். சக்கரை பொங்கலை சாப்பிட்டு விட்டு தூணில் கையை தடவாதீர்கள். கோயை சுத்தமாக வைத்தால் உங்கள் வாரிசுகளும் உங்கள் குடும்பம் நன்றாக வாழும் வாழ்த்துக்கள். பாடல், மேல தாளங்கள் முழங்க, பக்கவாத்தியங்கள் முழங்க மிக சிறப்பாக இந்த காட்சியை இப்பொழுது நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். மிக அற்புதமாக இவர்களெல்லாம் ஒரு தன்னார்வலர்களாக நெல்லையப்ப சுவாமிக்கு அவருடைய ஆன்மீக பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்து அந்த பாடலை பாடுகிறார்கள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பாடுகிறார்கள். மிக சிறப்பாக இருக்கிறது. இது ஒரு ஆன்மீக பெரும் தேர் திருவிழா. இது ஒரு ஆன்மீக விருந்து. இன்னைக்கு நெல்லையப்ப சுவாமி மிக சிறப்பாக அம்பாள் சன்னதியை தாண்டி நம்ம தேரு ஆடி அசைந்து அவ்வளவு சிறப்பாக அழகாக வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை மற்றும் மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகம் எல்லாமே மிகச்சிறந்த நல்ல பாதுகாப்பு பணியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட அதிநவீன கேமராலாம் பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு சிறப்பை காவல்துறை சிறப்பாக வழங்கி வருகிறது. மக்கள் ஆரவாரத்தோடு பல லட்சம் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது. ஓம் நமச்சிவாயா, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று அந்த பகவான் சிவனை வணங்குவதற்காக மக்கள் பெருவெள்ளமாக வருகிறார்கள். இது ஒரு எப்படி சொல்ற ஒரு இயற்கையாக அமைந்த ஒரு மிகப்பெரிய எழுச்சி திருவிழா. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை
ஊர்கூடி தேர்தலுக்கும் அந்த சிறப்பு காட்சியை, மக்கள் சக்தியை அந்த மகேசனிடம் சரணாகதியாக்கி மகேசனிடம் அருளை பெற்று அனைவரும் ஒன்று கூடி இழுக்கும் இந்த தேர் திருவிழா ஒரு கண்கொள்ளா காட்சி. போகத்தில் ஒரு சொர்க்கத்தை பார்ப்பது என்றால் சுவாமி நெல்லையப்பருடைய இந்த அழகு தேர் திருவிழாவை பார்ப்பதே மிகப்பெரிய பெரும் பாக்கியம். உங்கள் தொலைக்காட்சி மிக சிறப்பாக இந்த காட்சிகளை உங்களுக்கெல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் களத்திலிருந்து படம் பிடித்து உங்களுக்கு இறைவனுடைய அந்த அருள் காட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பாருங்கள் பாருங்கள், நமது நெல்லையப்ப சுவாமி தேரோடு அவர் வருகின்ற அந்த திருவிழா காட்சியை பாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் பாதங்கள் தொட்டு இந்த ஆன்மீக பயணத்தில், இந்த அமுதத்தில் நீங்கள் எல்லாம் மூழ்கி அந்த பகவானுடைய அருள் ஒளி பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் வணங்கி இந்த காட்சியை உங்கள் தொலைக்காட்சியை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஊர்ல வரீங்க? திருநெல்வேலி. எத்தனை வருஷமா பாக்குறீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பார்த்தா 20 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? ஜம்மன் இருக்கு. வர வர ரதவீதியை பார்க்கல எப்படி இருக்கு உங்களுக்கு? ரதவீதி இப்போ ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, எல்லாரும் ஆனந்தமா சந்தோஷமா எல்லாரும் மக்களை நல்ல முறையில் வைக்கணும். எல்லாரும் பேர் சொல்லு. முத்துசேகி. எந்த ஊரு? திருநெல்வேலி டவுன். உங்க வீடு இங்கதான் இருக்கா? நீ எத்தனை வருஷமா தேர் பாக்குற? ஃபர்ஸ்ட் இருந்தே பார்க்க. உங்க வீட்டுல எத்தனாவது குழந்தை? ஃபர்ஸ்ட் குழந்தை. நீ ஃபர்ஸ்ட் குழந்தை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்க அப்படின்ட்டான். அது என்னது பெருசா ஒண்ணு வந்துட்டு இருக்குது அங்க இருந்து நகண்டு வருது. தேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிரமாதமா இருக்கா? வாழ்த்துக்கள். உன் பேர் என்னமா? முத்துசேகி. நீ சொல்லு. ஓகே. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நாடுடைய சிவனை போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா சிவாய நமக. சிவாய நமக. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கலா. எந்த ஊர் நீங்க? நாங்க இங்க தான் டவுன் தான். எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நாங்க 30 வருஷமா பார்க்கோம். எப்படி இருக்கு இந்த வருஷம்? இந்த வருஷம் ரொம்ப கூட்டமா இருக்கு. ரத வீதி இன்னைக்கு எப்படி இருக்கு? இந்த ரத வீதியை ரொம்ப கூட்டமா இருக்கு. எல்லா வருஷத்துலயும் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமா இருக்கு. ரத வீதி நிரம்பி வழிகிறது. எல்லாம் ஐயா வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மணி. எந்த ஊரு? டவுன் வாவுசி தெரு. எத்தனை வருஷமா பாக்குறீங்க? இங்க நான் 40 வருஷம் பாக்குறேன். எப்படி இருக்கு? ஜோரா இருக்கு. நெல்லையப்பருத்தியாரு அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜா. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா. இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? ஏற்கனவே இங்க நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. 62 வயசாவது. இது வரைக்கும் நான் நெல்லையப்பர் தேர் பார்க்கணும்னே இன்னைக்கு வந்தேன். நல்லா இருக்கு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல்ல இருந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க. நெல்லையப்ப சுவாமியினுடைய அருள் எவ்வளவு பிரமாதமாக இருக்கிறது. என்ன பார்த்துட்டு போன்னு சொல்லி வர சொல்லி இருக்காரு. இதுக்காகவே வந்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நெல்லையப்பர் உங்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுக்கட்டும். தொலைக்காட்சி சார்பாக உங்களை மனதார வாழ்த்துக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா நீங்க? இங்க நான் 40 வருஷமா இங்க பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 2 பசங்களையும் கூட்டிக்கிட்டே வருவேன். வந்திருக்கீங்க. இப்போ 2 பையங்களும் வளர்ந்தது. ஒரு பையனுக்கு இன்னைக்கு வர முடியாம சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதனால ட்ரெயின் கிடைக்கல. எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க கல்லூரியில இருந்து வரேன். கள்ளக்குறிச்சில இருந்து வரீங்களா? எப்படி இருக்கு? வருஷம் வந்துருவேன். சாமி நெல்லையப்பர் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா, எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். அம்மா என்ன சொல்றாங்க? எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாரும் வரணும். நோய் நொடி இல்லாம எல்லாரும் நெல்லையப்ப சுவாமியினுடைய அருளை பெற்று நல்ல வாழ்வாங்கு வாழ, ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ தொலைக்காட்சியினுடைய இந்த சிறப்பு காட்சிகளின் வாயிலாக கள்ளக்குறிச்சியிலிருந்து அம்மா அவர்கள் தன்னுடைய நெல்லையப்ப சுவாமியோட திருவிழாவை பற்றி அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். டிவி போயிட்டு இருக்கு, நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. எனக்கு பூர்வீகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நரசிங்கநல்லூர் என்ற கிராமம். ஆனால் சென்னையில் நான் செட்டில் ஆகியிருக்கிறேன். இந்த நெல்லையப்பர் கோயில் ஆணி திருவிழா தேரோட்டத்தை பார்ப்பதற்காக நான் சென்னையிலிருந்து வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. இதுக்கு தான் மெனக்கிட்டு வந்தீங்களா? இதற்காக தான் நான் வந்துள்ளேன். இந்த நெல்லையப்பனுடைய சுவாமிக்கு விஸ்வாமித்திர முனிவர் அவர்கள் இதுவரை காயத்ரி மந்திரத்தை உருவாக்கவில்லை. நான் அதற்காக உருவாக்கி பப்ளிக் மீடியாவில் வெளியிடுகிறேன். அந்த மந்திரத்தை உங்களுக்கு இப்பொழுது கூறுகிறேன். ஓம் தாமிர சபை வித்மஹே வேணுவனநாதாய தீமஹி தன்னோ நெல்லையப்புரசாய பிரசோதயாத். நெல்லையப்புரசாதாய வித்மஹே வேணுவனநாதாய தீமஹி தட்சிண கைலாய பிரசோதயாத். தட்சிண கைலாய வித்மஹே வேணுவனநாதாய தீமஹி தன்னோ சிவப்பிரசோதயாத். இது இந்த காயத்ரி மந்திரமானது நான் கூகுளில் எத்தனையோ
வெப்சைட்டில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவும் கிடைக்கவில்லை. மற்றும் பல ஆன்மீக சான்றோர்களிடம் கேட்டு பார்த்தேன், கிடைக்கவில்லை. இதற்கு நான் விஸ்வாமித்திர முனிவர் அவர்கள் எப்படி உருவாக்கினாரோ அதனை நன்கு ஆராய்ச்சி செய்து இந்த 4 மந்திரங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. நன்றி ஐயா. சென்னையிலிருந்து வந்து நம்ம நெல்லையப்ப சுவாமியினுடைய தேர் திருவிழாவை கண்டு களித்து பக்தர்களுக்கு செய்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ அன்பு சகோதரி அவர்கள் நம்மளுடைய மாத்தொலைக்காட்சியினுடைய பதிவுகளை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க வந்து ஏதோ நம்மள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆர்வமா இருக்காங்க. அவங்களுடைய உரையை நம்ம இப்போ கேட்கலாம். வணக்கம் சார். இந்த 519வது ஆணி திருவிழா தேரோட்டம் வருவதற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இது வந்து நெல்லையப்பர் அருள் தரும் நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்பாளோட அனுகிரகம் எல்லாருக்குமே வேணும். இது வந்து சிறப்பான ஒரு தேர் திருவிழா. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியாக இந்த அம்மையப்பனாரில் பெறுவதற்காக தேர் திருவிழா வந்துட்டுருக்கு. இது வந்து எத்தனை வருஷமா பார்க்குறீங்க? நாங்கள் வந்து சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துட்ருக்கோம் சார். ஆமாம். எப்படி இருக்கு இந்த வருஷம் நம்ம தேர் திருவிழா? இந்த வருஷம் நல்லா இருக்குது. இந்த பொம்மையெல்லாம் கொண்டு வந்து பூ போடுறது, அப்புறம் வந்து புதுசாக வந்து இந்த யானை, அந்த இன்னொரு 2 இதுதான் புதுசாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. கலை நிகழ்ச்சிகளும் நல்லா இருக்கு. ஆமா ஆமா. இந்த கூட்டமா வந்திருக்காங்களா இன்னைக்கு இந்த ரத வீதி? ஆமா ஆமா. வழக்கமா இருக்கிற ரத வீதிக்கு இன்னைக்கு இந்த ரத வீதி எப்படி இருக்கு? டிரான்ஸ்போர்ட் இருக்காது, அதனால ரத வீதி ஜெகஜோதியா இருக்கும். அப்புறம் வந்து எல்லாமே லோக்கல் ஹாலிடே, கடைகளும் இருக்காது. வெளியில இருந்து வந்த கடைகள் மட்டும்தான் போடுவாங்க. நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. சுவாமியினுடைய சிறப்புகளை எங்களோடு மாத்தொலைக்காட்சி நேயர்களுக்காக பகிர்ந்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஆயுளும் ஆரோக்கியமும் நெல்லையப்பர் சுவாமி ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்கோம். இப்போ ரொம்ப சிறப்பாக நடக்கு. முன்னால இவ்வளவு இது கிடையாது. இப்போ ரொம்ப சாந்தி நல்லா செய்வாங்க. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நான் நன்றி. ரொம்ப நல்லது யார் நெல்லையப்பர் நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக பார்க்குறேன். வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊரில் பிறந்ததுக்கே நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆமாம், நெல்லையப்பரை பார்க்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். நல்லா பண்ணுறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஊரில் மக்கள் பார்த்து இந்த டிவியில் பார்க்குறது, கால் கை முடியாதவங்க டிவியில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுதாங்க ஐயா. வீட்டில இருந்து வர முடியாதவங்களுக்கு நம்ம நெல்லையப்ப சுவாமியினுடைய இந்த சிறப்புகளை வீட்டிலேயே கொண்டு காட்சிகளாக கொடுக்க நம்ம மாத்தொலைக்காட்சி மிகப்பெரிய பணியை நம்ம செஞ்சுட்டு வர்றோம். உங்களை போன்ற பெரியவர்கள்லாம் அந்த ஈசனுடைய அருளையும் சிறப்பையும் ஆற்றலையும் வருங்கால தலைமுறைகளுக்கும் நீங்க சொல்றதுல உங்களை வணங்குகிறோம். நன்றிம்மா, நன்றி. ஐயா வாங்க. ஐயா அப்பவே வச்சு பக்கமா ஒரு சிரிச்ச முகத்தோடே நிக்கிறாங்க. ஐயா முகத்தை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. எங்களை போன்ற தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் இப்படி எல்லோருடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது எங்களுக்கும் ஒரு மனசுக்கு உற்சாகமா இருக்கு. தொலைக்காட்சி வழங்குகின்ற நெல்லையப்ப சுவாமியினுடைய 519வது மாபெரும் ஆணி பெரும் தேர் திருவிழா நிகழ்ச்சி. ஐயா உங்க பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தச்சனூர். எத்தனை வருஷமா பாக்குறீங்க? 66லேருந்து பார்க்குறேன். 66. எப்படியா இருக்குது நீங்க பார்த்த அந்த காலகட்டத்தில் இருந்த தேரோட்டம், அந்த கூட்டம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல எப்படி இருக்குயா? ஊர் ஊடி தேர்வுக்குங்க. எல்லா ஊர்லேருந்து வந்து தேர் எடுக்காங்க. ஒற்றுமையாக வாழ்றதுக்காக எல்லாரும் ஒற்றுமை, எல்லாம் எந்த ஜாதி சமயம் இல்லாமல் எல்லா மதத்தாரும் எல்லாரும் வந்து அதாவது கடல் யானை தேர் பார்க்கறது குழந்தைகளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, சுவாமி வந்து சுயம்பா வந்தவர். அதனால் தேர் வெளியே வந்தாலும் சுவாமியை உள்ளே போய் கும்பிடலாம். மற்ற இடத்துல வந்து தேர் வெளியே வந்து சுவாமி வந்து கும்பிட முடியாது. மதுரையில் கதை அடைச்சிடும். கும்பிடலாம். நேர்களே, ஐயா அவங்க சொன்ன மாதிரி தேர் ரதவீதியில சுற்றி வரும்பொழுது மூலவரை போய் வணங்க முடியாது மற்ற கோயில்களில். ஆனால் இந்த நம்ம நெல்லையப்பர் சுவாமி கோயிலில் தேர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட மூலவரை நாம் வணங்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருப்பதாக ஐயா அவர்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். இது நமது மாத்தொலைக்காட்சி பக்தர்களுக்காக நேயர்களுக்காக இந்த சிறப்பு தகவலை தருவதில் இன்னொரு நிகழ்ச்சி. சுவாமி நெல்லையப்பர் வந்து நீங்கள் காலையில் 8:15 அபிஷேகம் போய் பார்த்தீங்கன்னா காந்திமதி சிவலிங்கத்தோடு சேர்ந்து காட்சி தருவோம். அம்மாவும் அப்பாவும் இணைந்து காட்சி தருவார்கள். ஆமா, அது சுவாமியோட இப்படி அழகா இருக்கும். லிங்கத்திலே சேர்ந்தே இருக்கும். அது எப்போ பார்க்கலாம்னா நீங்க காலையில் 8:15 காலை அபிஷேகத்தை பார்க்கலாம். காலை அபிஷேகத்தில் அதை பார்த்தீங்க 8:15 போனால் பார்க்கலாம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. பாடுங்க. பாடலாமா? பாடுங்க. நீங்க பாடுங்க.
ஆணித்தேர் ஓடுகிறது, ஆணித்தேர் ஓடுதையா நெல்லை நகர் வீதியிலே. நெல்லையப்பர் காந்திமதி அழகாக பவனி வர, நெல்லையப்பர் காந்திமதி அழகாக பவனி வர. சோமவார தினத்தினிலே சேமமாக கொடியேறி, சோமவார தினத்தினிலே சேமமாக கொடியேறி. அம்மையப்பர் தேரோட்டம் அழகாக நடக்குதையா. 4 வேதம் முழங்கிடவே நான் முகனும் தேரோட்ட. நாராயணன் தங்கையவள் நலமுடனே பவனி வராள், நாராயணன் தங்கையவள் நலமுடனே பவனி வரா. சின்னத்தேர் மீதினிலே கணபதியும் முன் செல்ல, வண்ணத்தேர் மீதினிலே வடிவேலன் பின் செல்ல. பிரியாவிடை நாயகனோ பெரிய தேரில் பவனி வர, வடிவுடைய நாயகியும் வண்ண தேரில் பவனி வர. சகலவரம் தந்திடவே சண்டிகேஸ்வரர் பின்னே வர, அம்மையப்பர் தேரோட்டம் அழகாக நடக்குதையா. சரி, இந்த ஒரே வரி அதை முடிச்சிடும். ஒற்றுமையாய் வடம் பிடிப்போம், ஒரு நாளில் நிலை சேர்ப்போம், ஒற்றுமையாய் வாழ்ந்திடவே நடக்குது இந்த தேரோட்டம். மாத்தொலைக்காட்சி நேயர்களே, நெல்லையப்ப சுவாமியினுடைய 519வது ஆணி தேர் பெரும் திருவிழாவை இப்பொழுது நீங்கள் கீழ ரத வீதியிலிருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன சிறப்புன்னா பாருங்க, பின்னணியில் எவ்வளவு மக்கள் கூட்டம் இப்பவுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பகவான் மக்களுடைய பங்களிப்புல, மக்களுடைய ஈர்ப்பு சக்தியால் அந்த இறை சக்தி ஒன்றிணைந்து இப்பொழுது நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நெல்லையப்ப சுவாமியினுடைய இந்த தேரோட்டம் என்பது வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற மாபெரும் திருவிழா. பொருணையினுடைய பொக்கிஷமாக நெல்லை மாநகரில் மிக சிறப்பாக அமர்ந்து ஆட்சி செய்து வரக்கூடிய நம்ம நெல்லையப்ப சுவாமியினுடைய இந்த மிகப்பெரிய ஆணி தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களில் இருந்தும் இந்த தேர் திருவிழா காட்சியை காண்பதற்காக மக்கள் பெருவெள்ளமாக வந்திருக்கிறார்கள், வந்து இறங்கியிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலுமே தங்கியிருக்கிறாங்க. எல்லா ரதவீதிகளிலும் பெரும் கூட்டமாக இருக்கிறது. சுவாமியினுடைய அந்த தேர் நகர்ந்து வரக்கூடிய அந்த அழகு, ரதவீதியெல்லாம் நல்ல சுத்தமாக நல்ல ஸ்பேசியஸ்டாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி, அங்கே ஒரு பாப்பா பாருங்கள், அழகாக மேலே நிற்கிறவங்களெல்லாம் பார்த்து அப்படி கையை காட்டுறது. இது ஒரு நல்ல வைப்ரேஷன். மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. அவங்க குழந்தைகளெல்லாம் கொண்டு வந்து தாத்தா வச்சுருக்கிறாரு நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த குழந்தைய கையில் வச்சுருக்கிறது அவங்களுடைய தாத்தா கையில் வச்சுருக்கிறாரு. நிறைய நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இந்த ஆன்மீக அதிர்வலையில் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இறைவனை மையப்படுத்தி இருக்கிறது. அந்த தேர் உள்ள காட்சி, அதாவது நல்ல ஒரு விஷயம் மனதிற்குள் வந்து நிரம்பும் பொழுது தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே தள்ளி நிற்கிறது, கழிந்து போய்விடுகிறது. ஸோ அறம் செழிக்க நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றங்கள் வருவதற்காக நெல்லையப்ப சுவாமியினுடைய இந்த ஆணி தேர் பெரும் திருவிழா வருடம் நடக்கிறது. ஆன்மீக ஒன்று திரளும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா. மக்கள் மனதில் ஆன்மீக எழுச்சி, இறையச்சம், இறை பயம், இறை ஒழுக்கம், பணிவு அத்தனையும் தருகின்ற அந்த ஈசனினுடைய திருத்தேர் இன்று மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்சிகளை உங்கள் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை காண வந்த பக்தர்களிடம், அன்பர்களிடம் நாம் நேரலையில் அவர்களுடைய கருத்துக்களையும் ஆன்மீக உரையையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களிடம் நாம் சிறப்பான ஒரு பேட்டியையும் எடுக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காட்சிகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் தொலைக்காட்சி உங்களுக்கு இன்னும் பல்வேறு சிறப்பு காட்சிகளை, தேர் திருவிழாவுடைய சிறப்பு காட்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சி நேயர்களே, நம்ம நெல்லையப்ப சுவாமியினுடைய அந்த மாபெரும் தேர் திருவிழாவை நீங்கள் இப்பொழுது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்து ஆலய பாதுகாப்பு அந்த குழு இயக்கத்திலிருந்து அன்பர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சேவை ரொம்ப நல்லா இருக்கு. அதை சார்ந்த அந்த துடிப்பான இளைஞர்கள் இந்த ஆன்மீக நிகழ்ச்சியை பற்றி, நம்ம நெல்லையப்ப சுவாமியினுடைய இந்த பாரம்பரியமான திருவிழாவை பற்றி தம்பி கிச்சா அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா.
ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம், அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கிளை கமிட்டி மற்றும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் இணைந்து அங்கே லிட்டில் பவர் பள்ளியிலே 80,000க்கும் மேலான தொண்டர்களுக்கு, பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல இங்கே வடத்திற்கு முன்னாலும் தடி போடுவர்கள் பின்னால் பக்கம் குடிநீர் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பிளேட் போடுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலுதவி பெட்டி அங்கே முன்னே செல் கொண்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி மற்றும் பல்வேறு ஏற்பாடுகள் 1000 தொண்டர்களுக்கு மேலாக இந்த நிகழ்விலே கலந்து பக்தர்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஒரு மரத்திற்கு எப்படி வேர்கள் முக்கியமோ அதே போன்று நீங்கள் ஆன்மீக பணி ஆழமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நெல்லையப்ப சுவாமி உங்களுக்கு நீண்ட ஒரு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் தரட்டும் என்று தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் கிச்சா. நன்றி. உங்கள் பணி தொடரட்டும். பக்தர்கள் இங்கே நிற்கக்கூடிய இந்த காட்சியை உங்கள் தொலைக்காட்சி வழங்கி கொண்டிருக்கிறது. சுவாமி மிக அழகாக அற்புதமாக அந்த மக்கள் வெள்ளத்தில் கீழே ரதவீதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே நகண்டு வராரு. மக்களாக சேர்ந்து சுவாமி அழைச்சிட்டு வராங்க. இந்த காட்சி ரொம்ப பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்தான் நம்ம அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்க இருக்கின்றோம். வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாரேன். தேரோட்ட காட்சிகள் மிக சிறப்பாக இங்கே நாம் நடைபெறுவதை காண்கின்றோம். இதில் ஒரு அடியார்கள் ஒரு டீமாக இருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புத காட்சி என்ன அப்படின்னா, ஐயா அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சிவ வடிவமாக, ஐயா உங்களை பற்றி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்கள் குழுவினரை பற்றி சொல்லுங்கள். ஐயா, நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் ரிஷிவந்தியம் அருகில் உள்ள பாசார் என்ற கிராமத்திலேருந்து வர்றேன் ஐயா. எத்தனை வருஷமா அங்கே வரீங்க? ஐயா, நாங்கள் இதுதான் முதல் முறையாக வரோம். ஏற்கனவே எங்கள் டீம் வேற ஆள் வந்தாங்க. என்னால் உடல்நிலை சரியாக வர இல்லாமல் காரணமாகிடுச்சு. எம்பெருமான் அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே நல்லாவே உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. அவர் அருள் இல்லைன்னா நானே இல்லை. அதே போல் நெல்லையப்பர் நெல்லுக்கு வேலியாக இருந்த ஊர் இது. அதனால தான் இதுக்கு திருநெல்வேலின்னு வந்தது. ஏன்னா நெல்லுக்கு வேலியாக இருந்த ஊர்னால் திருநெல்வேலியில் மிக பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கடவுள் இங்கே இருக்கார். அவரை வணங்கினாலே எல்லா கடாட்சங்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்வு, இன்ப துன்பங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவோம். அதே போல் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து சிவாலயம் கட்டிட்டு இருக்கேன். மிக பழமை வாய்ந்த ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவாலயம். மரகதாம்பிகை உடனமர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலய திருப்பணி நடத்திட்டு கொண்டிருக்கையா. பிரம்மாவும் விஷ்ணுவும் வழிபட்ட தலம். எங்கள் தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர், மரகதாம்பிகை உடனவர் பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரு. எங்கள் தலத்தில் பிரம்ம தீர்த்தம்னு ஒன்று இருக்குங்கய்யா. ஒரு 11 சோமவாரம் ராஜக்கடியை தலையில் தேய்ச்சிட்டு அந்த குளத்தில் நீராடனா புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க புத்தி சுவாதீனம் நீங்கி அருள் பெறுவார் அப்படின்ற ஐதீகம் இருக்குங்கய்யா. இது நான் சொல்லலை, எங்களுடைய ஸ்தலத்தில் கல்வெட்டில் பாறையில் இருக்குங்கய்யா. யார் வந்தாலும் பார்க்கலாம். கோயிலுக்கு கிழக்கு பக்கத்தில் அந்த கல்வெட்டு இருக்குங்கய்யா. ரொம்ப அருமையான கோயிலுங்கய்யா. இப்போ அந்த கோயிலுக்காக தான் யாசக திருப்பணி யாசகம் எடுத்து அந்த சிதலமடைந்த சிவாலயத்தை எடுத்து கட்டிட்டு இருக்கேன் ஐயா. நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுகாவில் இருந்து இந்த அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த அந்த சிவாலயத்தை புனரமைக்கும் பணிக்காக இதுபோன்ற பெரும் திருவிழாக்களில் வருகை தந்து அந்த சிவப்பணியை மிக சிறப்பாக செய்கின்ற அருளாளர்கள், அடியார்கள். இப்படி ஒரு காட்சி, இப்படி ஒரு சிறப்பு காட்சி இந்த பார்ப்பதற்கு ஆன்மீகத்தினுடைய வேர்கள் இன்னும் வீரியமாக இருக்கிறது என்பதை பறைசாற்றுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பதிவாகிறது. நேர்களே, ஆணி தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நெல்லையப்ப சுவாமி அந்த மிகப்பெரிய தேரில் அசைஞ்சு மக்கள் வெள்ளத்தில் அப்படியே வந்துட்டு இருக்கிறார். மக்களெல்லாம் சேர்ந்து சுவாமி அழைச்சிட்டு வராங்க. அப்படி வரக்கூடிய காட்சிகளில் ஆங்காங்கே நம்ம பல்வேறு சிறப்பு வாய்ந்த பெரியோர்களையும் பொதுமக்களையும் சான்றோர்களையும் நம்ம பார்த்து சுவாமியினுடைய அந்த சிறப்பு தேரோட்டத்தை பற்றி அவருடைய கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு அன்பர்கள் கூட்டம் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம நெல்லையப்ப சுவாமியோட தேரோட்டத்தை பற்றி கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள், உங்கள் பேர், இங்கேருந்து வரீங்க? நாங்கள் வருடந்தோறும் திருநெல்வேலி தச்சநல்லூர் நல்மேப்பர் நகர் வாக்கிங் குரூப் சார்பாக பல ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய தரிசிக்க இந்த நெல்லைக்கு சீமைக்கும் தாய் தந்தையாக புகழ்பெற்று விளங்கும் அம்மையப்பர் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய அருளாசியோடு இங்கு நெல்லையில் இருக்க அத்தனை மக்களும், உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் செல்வ செழிப்போடு எந்த குறைபாடு இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் வாழ இறைவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். 519வது நெல்லையப்பர் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நெல்லை தச்சநல்லூர் வாக்கிங் குரூப் சார்பாக இந்த நடப்பதான் நன்மைக்கு வாக்கிங் குரூப்னு சொல்லியே சுவாமி அசைந்து வரக்கூடிய அந்த தேர்காட்சிக்கு முன்னாடி சிறப்பாக பேட்டி. இப்போ நம்மளுடைய
சிறப்பான ஒரு நண்பர். திருநெல்வேலியில் இந்த வாகன ஓட்டுவதற்கு லைசன்ஸ் எல்லாம் கொடுத்து சிறப்பாக காளிராம் டிரைவிங் ஸ்கூலினுடைய நிறுவனர் திரு காளிதாஸ் பாண்டியன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நெல்லை சீமையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பருடைய தேர் திருவிழா 519வது வருடமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வந்து கொண்டிருக்கின்றோம். சிறு வயதிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது வாக்கிங் குரூப்புடைய தலைவர் அருமை அண்ணாச்சி முருகப்பெருமாள் அவர்கள் தலைமையில் தான் வருடம் வந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் எங்களுடைய ஓட்டுநர் பயிற்சி பணியின் சார்பாகவும் வருகை தந்த அனைத்து மக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நல்ல தலைவர். இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அவர் கூட நடக்கிறீங்க, எல்லாமே நடக்கு. என்ன உங்கள் பேர்? பேர் சமுத்திரபாண்டியன். இந்த 519வது தேர் திருவிழாவுக்கு எங்களோட வாக்கிங் குரூப்பாக தச்சநல்லூர் வாக்கிங் குரூப்பாக அதில் வந்து மக்களை ஆசீர்வதித்து அந்த சாமியின் அருள் பெறுவதற்காக வந்து உள்ளோம். நன்றி நன்றி. நேர்களே, தொலைக்காட்சி உங்களுக்கும் பல்வேறு சிறப்பு காட்சிகளை வழங்குவதற்காக நேரலையில் நாங்கள் சாமியோடு சேர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் பல காட்சிகள் நகர இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இணைந்து நேர்களே, தொலைக்காட்சியினுடைய நெல்லையப்பர் சுவாமியினுடைய 519வது ஆணி தேர் பெரும் திருவிழா மிக சிறப்பாக அழகாக சுவாமி இப்போ நம்ம அப்படியே கிளறத வீதியில் மக்களோடு மக்களாக பிரம்மாண்டமாக அப்படியே நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகு காட்சியை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த காட்சியின் நடுவிலே ஆங்காங்கே பக்த கோடிகள் ஆண்களும் பெண்களுமாக அலைகளென திரண்டு சுவாமியை வணங்கி அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் இப்பொழுது பல்வேறு மக்களை நாம் சந்திக்கின்றோம். அதில் ஒரு சிறப்பு காட்சி. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கரி. எனக்கு வந்து சங்கர் நகர். கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் தேர் திருவிழா பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஊர், நம்ம ஊர் நெல்லையப்பர் கோயில் சிறப்பு தேர் தான். அதனால நான் வருஷம் இதை மிஸ் பண்ணாம வேலை பார்க்குறீங்க. அந்த நிறுவனம் பேர் சொல்லுங்க. நான் வந்து மோப்ரா சிட்டி டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்கேன். நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக திருநெல்வேலியில் நல்ல நல்ல இடங்களை போட்டு பிளாட்டாக பிரித்து அப்ரூவல் வாங்கி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடுகள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த நிறுவனத்தின் மூலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நெல்லையப்ப சுவாமி இன்னும் பல்வேறு சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கட்டும். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் விஜி. சங்கர் நகரில் இருந்து வரேன். நான் வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக ராஜவல்லிபுரம் பிஹெச்சில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்களும் பார்த்தீங்கன்னா மோப்ரா சிட்டி டெவலப்பர்ஸில் நாங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த தேர் திருவிழாவை வந்து எங்கள் திருநெல்வேலிக்கே மிக சிறப்பு வாய்ந்தது. அதில் நாங்கள் இருக்கோம், இந்த ஊரில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா நம்ம இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எந்த மக்களுக்குமே கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சிவன் வந்து சிவன் கூடவே இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால இங்கே வந்து எல்லா மக்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டேன். ஒரே ஒரு போட்டோ மட்டும். நேர்களே, நெல்லையப்ப சுவாமி ஆரவாரத்தோடு மேலதாளத்தோடு பக்தி பெருவெள்ளத்தில் சிவகோஷத்தோடு அங்கே சுவாமி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே அன்பர்கள் பக்தர்கள் எல்லாருமே இந்த ரதவீதி நிரப்புறாங்க. அந்த காட்சியை இப்போது வந்திருக்கக்கூடிய சகோதரிடம் அவருடைய சிறப்பு காட்சியை, அவருடைய சிறப்பு கருத்தை நம்ம கேட்க ரொம்ப சந்தோஷம். அதில் கலந்துக்கிட்டதில் சிறப்பாக இருக்குது. இப்போ மக்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இப்போ பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று இருக்கிறேன். எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா பார்க்குறீங்க? 3 வருஷம் ஆச்சு ஓய்வு பெற்று. தேரோட்டம் எத்தனை வருஷமா பார்க்குறீங்க? இல்லை, தேரோட்டம் கிட்டத்தட்ட நான் 30 வருஷங்களே பார்த்துருக்கிறேன். ஆமாம் ஆமாம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐஸ்வர்யமா இருக்கு, நல்லா இருக்கு. அம்பாளுடைய அருள் எல்லோரும் இல்லங்களில் முழித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.